இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இறைவனின் அருளால் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆசிர்வாதமான நாளாக அமையட்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு திருத்தூதர்களிடம் தன்னை யார் என மக்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் என்னை குறித்து என்ன கூறுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார் பேதுரு. இயேசுவோடு உரையாடி உறவாடி உறைவிடத்தில் தங்கி அவரை அனுபவித்தவர் பேதுரு. அதனால் அவருடைய நம்பிக்கை அறிக்கையில் கூறுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று. மெசியா என்றால் அர்ச்சிக்கப்பட்டவர், நம்மை மீட்க வந்தவர் என்று பொருள். அதே சமயத்தில் இயேசு இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் பொருட்டு தனக்கு நிகழப்போகும் பாடுகள், துன்பம், சிலுவை, மரணம் இவற்றை எடுத்துரைக்கும் போது பேதுரு கடிந்து கொள்கின்றார். பாடுகள் வழியாக மானுடத்தை மீட்கவே கடவுள் வந்தார் என்பதன் நோக்கத்தை அவர் மறந்து மாற்றியமைக்க பார்க்கின்றார். இதனால் அவருடைய எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் அறிந்த இயேசு பேதுருவை பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே என கடிந்து கொள்கிறார். பேதுருவின் எண்ணம் மனிதருக்கு ஏற்றவையாக இருந்தது. பல நேரங்களில் பேதுருவின் வாழ்க்கையும் நமது வாழ்க்கையும் ஒன்றித்து போய்விடுகின்றது. நாமும் இயேசுவோடு இருக்கின்றோம், உறவாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம், பயணிக்கின்றோம். ஆனால் வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள் வந்தவுடன் வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடிவிடுகின்றோம். அதே வேளையில் கடவுளுக்கு உரியவற்றில் விழிப்போடு ஞானத்தோடு இல்லை என்றால் அழகையின் மக்களாவோம். நாம் கடவுளை சார்ந்தவர்கள் என்றால் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற தூய ஆவியின் கனிகளை நமதாக்கி வாழும்போது நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். நாமும் நமது நம்பிக்கையை காக்க வேண்டுமென்றால் இரத்த சாட்சிகளைப் போல் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஏனென்றால் துன்பம் இல்லாமல் வாழ்வு இல்லை. துன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வோம். தன்னை மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. இன்றைய நாள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள்.